ஒருவருடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த முயற்சியால் எந்த பலனும் கிடைப்பதில்லை. எந்தவித முன்னேற்றமும் உண்டாகவில்லை. சுபகாரியங்களில் தடை இருக்கிறது. எதை தொட்டாலும் தோல்வியை மட்டும் சந்தித்து கொண்டு இருப்பார்கள். இப்படி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக முன்ஜென்மத்தில் அவர்கள் செய்த பாவம்தான் காரணமாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் 7 ஜென்மமாக வரக்கூடிய சாபமும் அவர்களை பின்தொடர்ந்து வருவதால் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இவை அனைத்தும் நீங்கி வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவதற்கு குலதெய்வ ஆலயத்திற்கு வாங்கி தர வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். குலதெய்வம் என்பது நம்மை காக்கக்கூடிய தெய்வம். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காக்கக்கூடிய முதல் தெய்வமாக திகழ்வது நம்முடைய குலதெய்வம்தான். குலதெய்வத்தின் அருள் இருந்தால் அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைத்துவிடும் என்பார்கள். எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் நமக்கு பிரச்சனை என்றதும் ஓடோடி வரக்கூடிய முதல் தெய்வம் குலதெய்வமே. குலதெய்வத்தின் அருள் இருந்தாலே நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு, அதே சமயம் நம்முடைய சாபமும் பாவமும் நீங்குவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு வழிமுறையை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். குலதெய்வ வழிபாட்டை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். மாதத்தில் 2 முறை கூட சென்று வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்வதோடு நம்முடைய பாவமும் சாபமும் நீங்குவதற்கு ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுத்தால் போதும். அந்த பொருட்கள் தான் குலதெய்வ கோவிலுக்கு உபயோகப்படக்கூடிய மணி, உண்டியல் மற்றும் விளக்கு. இதில் உண்டியலை நாம் வாங்கி தரும் பொழுது கோவிலில் எந்த அளவிற்கு வேண்டும் என்பதை கேட்டு வாங்கி தர வேண்டும். மணி மற்றும் விளக்கு வாங்கி தருவதாக இருந்தால் அதை வாங்கி வந்து 1 வாரம் வரை நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து பிறகு அதை கோவிலுக்கு கொண்டு போய் தானமாக தர வேண்டும். இப்படி தருவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய சாபமும் தோஷமும் நீங்கும். இவை நீங்கிவிட்டாலே நம்முடைய வாழ்வில் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். நம்முடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை முழு மனதோடு குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி தருவதன் மூலம் நம்முடைய முன்ஜென்ம பாவமும் 7 ஜென்ம பாவமும் நீங்கும். குலதெய்வத்தின் மகிமை. குலதெய்வத்தினை விட உயர்ந்த தெய்வம் உலகில் இல்லை. குலதெய்வம் நம்மை கண்ணின் இமைப்போல் காத்து நிற்கும். அவரவர் குலதெய்வத்தின் படத்தினை வீட்டில் வைத்து வணங்கி வரலாம். குலதெய்வ அனுகிரகம் இல்லையேல் எந்த தெய்வ அனுகிரகமும் இல்லை. ஆண்டியை அரசனாக்குவதும் அரசனை ஆண்டியாக்குவதும் நம் குலதெய்வமே. இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்திற்கு அடுத்ததுதான். மற்ற தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? மற்ற தெய்வங்களுக்கு எண்ணற்ற பிள்ளைகள், குலதெய்வத்திற்கு உங்கள் வம்சவழிதான் பிள்ளைகள். குலதெய்வத்தின் அருளால் நம் இன்னல்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செய்து வந்தால் நவகிரகங்களும் துணை நிற்கும். குலதெய்வ வழிபாட்டை மறப்பது தாயை பட்டினி போடுவதற்கு சமம்.